பெங்களூரில் ஒரு 15 இயர்ஸ் மேலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டிராஃபிக் எவ்வளோ கம்மியாக இருக்கும், ஏர் எவ்வளோ க்ளீனாக இருக்கும்னு. அதோட அவ்வளோ ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. நான் யோசிச்சுட்டே இருப்பேன், எப்படிடா டெய்லி தூரிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சம்மரும் ரொம்ப நிறைய பார்க்க முடியாது. பட் ரீசெண்ட் டைமில் சம்மரில் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இதில் வெஹிக்கிளோட எமிஷனில் வர டஸ்ட்டு, அதோட பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதனால் வர டஸ்ட்டுன்னு வீடு ஃபுல்லாக டஸ்ட் ஏறி போயிடுது. வீட்டில் பெரிய வேக்யூம் கிளீனரே இருக்குது, இருந்தாலும் இந்த காருக்கு வாங்கின வேக்யூம் கிளீனர் போர்ட்டபுளாக இருக்கிறதுனால வாலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆகிறது கிட்ஸ் தான். இந்த டஸ்ட்டை ட்ரிகர் பண்ணி அலர்ஜி, ஆஸ்மா, ட்ரை காஃப், ஸ்கின் இஷ்யூஸ்னு நிறைய ப்ராப்ளம் கொண்டு வந்துடும். ஃபைனலாக இம்யூன் சிஸ்டமையும் வீக்கன் பண்ணிடுது. இப்போ டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஜாஸ்தி சொல்கிறது என்னென்னா, இப்போ இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு இப்படி தான் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் நிறைய வருது, நீங்கள் பெங்களூர் விட்டு கிளம்புறது தான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் வீடு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். அது கூட பிளான்ட்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா இண்டோர் பிளான்ட்ஸாக இந்த அரிக்கா பிளாம் அப்படின்றது, அப்புறம் ஸ்னேக் பிளான்ட், இதெல்லாம் வச்சோன்னா ஒரு ஏர் பியூரிஃபையராக இருக்கும். கிட்ஸோட ரூமுக்கு மட்டுமாவது ஏர் பியூரிஃபையர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வேணும்னு நினச்சோன்னா. ஷூஸ் எல்லாத்தையுமே டோருக்கு வெளியில் மேக்ஸிமம் போட்டுட்டு வர மாதிரி பார்க்கணும். அதுதான் இருக்கிறதுலே எல்லாத்தையும் கொண்டு விட்டு வந்து வீட்டில் விடுறது அப்படின்ற மாதிரி. அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதுனால சரி இடையில ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கின்னு பார்த்து இந்த கொடுவா மீன் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கொடுவா மீன் வந்து எனக்கு பார்த்து வாங்க தெரியல. அம்மா வந்திருந்ததுனால அது கரெக்டாக அவங்க அந்த கண்ணை பார்த்து சொல்லுவாங்க கொடுவா மீனுன்னு. இது கூட அம்மாவுக்கு எப்பயுமே பிடிச்ச ஐல மீன், மேக்கல் ஃபிஷ் வாங்கியிருந்தாங்க. அதையும் குழம்பு வச்சுட்டு கொடுவா மீனை வறுவல் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய இருந்ததுனால கொஞ்சமாக எடுத்து ஃப்ரீசரில் போட்டாச்சு.